அவர் பார்த்தார், எனக்கு 100 கோடி 200 கோடி 300 கோடி சம்பளத்தெல்லாம் பார்த்துட்டாரு. அவர் இவ்வளவு பெரிய சம்பளம் வாங்கிட்டு தூக்கி போட்டு ஏன் வராரு அப்படின்னா, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் 20 வருஷமா, மாற்றம் வருமா? சேரிகளாவே இருக்கு, மருத்துவமனை சரியில்லை, ஸ்கூல் சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு சரியில்லை. அப்ப நான் கட்சியை ஆரம்பிக்கிறேன். இது தேர்தலுக்காக மட்டும் ஆரம்பிச்ச கட்சி கிடையாது. ஒவ்வொரு தொகுதியா பிரச்சனையை அலசி ஆராயுங்க. நேற்று பெரம்பூர் சொல்லும் போது வெறும் தேர்தலுக்காக சொல்லல, அவருடைய உள்ளத்தை தெரிஞ்சுக்குவாங்க. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் கால்குலேஷன் பண்ணுவாங்க, இந்த தொகுதியில ஜாதி பலம் இருக்கா, இந்த தொகுதியில மத பலம் இருக்கான்னு. எங்களோட தலைவர் தேர்ந்தெடுத்த தொகுதி வறுமையின் உச்சத்தில் இருக்க தொகுதியா தான் தேர்ந்தெடுப்பார். அந்த தொகுதியே மாற்றுவார். 50 வருஷமா 60 வருஷமா சேரிகள் இருந்த சேரிகளை தூக்கி போட்டு, குடிசைகளை தூக்கி போட்டு, நான் எங்க மருத்துவமனைக்கு போறேனோ இப்ப சொல்றேன், எங்க அண்ணன் ஒரு அரசு மருத்துவமனையில போய் உடம்பு சரியில்லைன்னா பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவமனையை உருவாக்குவார். ஏழைக்கு ஒரு மருத்துவமனை, முதலமைச்சருக்கு ஒரு மருத்துவமனை இல்லைங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்குவார்.